வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கோர்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், கிளர்க்கு, ரிசப்ஷனிஸ்ட்டு இது மாதிரியான பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு ஒவ்வொரு மாவட்ட வகையிலேயே வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ மறுபடியும் வந்திருக்கக்கூடிய அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு அல்லது பார்த்திங்க அப்படின்னா ரிசப்ஷனிஸ்ட்டு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இது மாதிரியான பல்வேறு வகையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 10th 12th அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். 10th 12th வந்து கேட்டிருக்காங்க. தென் எக்ஸாம்ஸ் எதுவும் வந்து கிடையாது, டேட்டா இன்டர்வியூ மட்டும்தான். சேலரி பொறுத்த வரைக்கும் 17,700 அதிகபட்சம் 58,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கங்க. உங்களுடைய நேம், அதேமாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன, பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன, அதில் பின்கோடோட எழுதிக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய சர்டிஃபிகேட் என்ன வச்சுருக்கீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து சைன் பண்ணிக்கோங்க, ப்ளேஸ் டேட் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து இவங்க வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த சேர்மன், பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், மதுரை 625020. இந்த அட்ரஸுக்கு 16/6/2023 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். தென் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ சேலரி, என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அல்லது கிளர்க்குக்கு 20,000 சேலரி கொடுத்துருக்காங்க, மந்த்லி சேலரி. அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் 20,000 வந்து சேலரி வந்து ஸ்டார்டிங் சேலரி. அதே மாதிரி பியூன் வேலைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் வந்து 14,000 சேலரி. ஸோ உதவியாளர் வேலைக்கு ஸோ இதுக்கும் வந்து 14,000 சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, சென்னை டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி மதுரையிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளர்க் வேலை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை, அதே மாதிரி பிஎன் வேலை. ஸோ இது மாதிரியான வேலைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 5/6 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் 16/6 வரைக்கும் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிங்கன்னா போதும், ஏதாவது டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தென் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கு ஏதாவது டிகிரி. தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். தென் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உதவியாளர் வேலைக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்களே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட வேலை, ஃபைலை சரி பார்க்குறது, அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறது. ஸோ இது மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேஸ் ஃபைல் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கிறது, ஸோ ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணுறது இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கங்க. உங்களுக்கான சேலரி இது தான். தென் நீங்கள் அப்ளை பண்ணுறது இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா districts.ecourts.gov.in மதுரை. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது கூட இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் உங்களோட கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வச்சு நீங்கள் வந்து கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு குவாலிஃபைடு இருக்கக்கூடிய நீங்களாகட்டும் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்டாகட்டும் எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.